Kalipoma with friends. Kalipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அழகான மலைச்சாரல்ல மனத்துக்கு பிடித்த பாடல்களை கேட்டுக்கிட்டே கார்ல டிரைவ் போறத யோசிக்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இன்றைய நம்ம கெஸ்ட்டுக்கு அப்படி பாடல் கேட்டுக்கிட்டே லாங் டிரைவ் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதோட இவங்களுக்கு பிடித்த மற்ற விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம சென்னை பொண்ணு மாலதி அருண். ஹலோ மாலதி. ஹலோ பாரதி, எப்படி இருக்கீங்க? ஆம், ரொம்ப நல்லா இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. ஐம் ரியலி ஹாப்பி டு பார்ட்டிசிபேட். அது இன்ட்ரடக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் கார் ஓட்டுறதுன்னா. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட நான் கார் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு இருந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ மாலதி. நீங்க இந்த பாட்காஸ்ட்ல கலந்துகிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல உங்க கேரியர் அண்ட் அதர் இன்ட்ரெஸ்ட் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு நாளும் யங் சில்ட்ரன்ஸோட ஒர்க் பண்றது ஒரு பக்கம் சேலஞ்சிங்கா இருந்தாலும் மனசுக்கு நிறைவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல டீச் பண்ண உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஆமாம், அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு கம்ப்யூட்டர் டீச்சராக ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணி, நானே அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் ஸ்கூலுக்கும் நான் தான் ஒரு கம்ப்யூட்டர் டீச்சராக, எனக்கு தனி ரூம்லாம் கொடுத்துருந்தாங்க லைக் கம்ப்யூட்டர்ஸோட. ஸோ அந்த பசங்க கிளாஸ் ரூம் போயிட்டு அவங்களுக்கு அந்த லைனில் கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளைங்களாம் லைன்லாம் நிற்கணும். ஸோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து கம்ப்யூட்டர் ரூம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ப்ரோக்ராமிங்லாம் சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த ஜாபு. அப்புறம் ஸ்கூல் ட்ரிப்பு அது இது லைக் ப்ரௌசிங் சென்டர் கூட்டிகிட்டு போனோம் அந்த பசங்களை லைனில். ஸோ அந்த மாதிரி ரோட்லலாம் அவங்கள வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு போனோம். ரொம்ப பசங்களும் ரொம்ப ஆசையாக இருப்பாங்க எல்லாருமே. அது வந்து எப்போவுமே இன்றைக்கி என்ன ஒரு ஜாபில் இருந்தாலும் எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஜாப் அது. ஈவன் நான் தூங்கும் போது கூட நைட்டில் சில பசங்க நேம்லாம் சொல்லிட்டு இருப்பேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது வந்து அவளை பிடிச்ச ஒரு ஜாப்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் அதில் ஏன்னா ஃபஸ்ட்டு ஜாப்பு நம்ம நிறைய குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு வேலை நான் செஞ்சது அன்னைக்கு. அதுக்கப்புறமும் மறுபடியும் எனக்கு ஆஸ்திரேலியாலையும் இந்த அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லையும் அந்த மாதிரி ஒரு வாலண்டியரிங் மாதிரி ஜாப்லேயும் குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. குறிப்பாக அந்த லன்ச் செக்ஷனில் அவங்களுக்கு வந்து இந்த சூஷி எடுத்து பேக் பண்ண அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் நான். அது மாதிரி அந்த பசங்களோடையும் நான் இன்ட்ராக்ட் பண்ணேன். இருந்தாலும் ஆனால் இந்தியாவில் அந்த டைம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது வந்து என்னால் மறக்கவே முடியாது. அந்த பசங்களோட ஒர்க் பண்ணது அது இன்னுமே எனக்கு அந்த பசங்க நேம்லாம் ஞாபகம் இருக்குது. கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒர்க் அது. வாவ், வெரி நைஸ் மெமரிஸ். உங்க நேச்சருக்கு இந்த ஜாப் நல்ல சூட் ஆயிருக்கு. மேலும் அந்த வேலையை நீங்க பிடிச்சி செஞ்சதுனால தான் இப்ப வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. அடுத்து சின்ன வயசுல நம்ம பண்ற எல்லா விஷயங்களும் நம்ம மனசுல நல்லா பதிஞ்சிரும். அப்படி உங்க நிலைவுல இருக்கிற சில விஷயங்களை பத்தி சொல்லுங்க. ரீசெண்டாக லைக் சின்ன வயசுலனா நான் வந்து படித்தது வந்து ஒரு ஹிந்து ஸ்கூலில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பஜன்ஸு, மியூசிக்கு, சான்ஸ்கிரிட்டு, லைக் பகவத்கீதா காம்படிஷன் போகிறது. அந்த மாதிரி ஸ்கூல்லேயே பெரிய பெரிய கோலுலாம் நல்லா பெருசாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் ஸ்கூல் வந்து ப்ராப்பராக அந்த வந்து ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணுற ஸ்கூலு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். அந்த மாதிரி டான்ஸு எதுவாக இருந்தாலுமே இருக்கும். குரூப் சிங்கிங்கோ இல்லை சோலோ சிங்கிங் எல்லாத்துக்கும் போகிற மாதிரி இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. எனக்கு நல்லா கரெக்டாக இருந்தது. வீடு, பசங்க, ஃபேமிலி இதோட பிஸியாக போயிட்டு இருந்துச்சு லைஃபு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சட்டனில் வந்து லைக் கோலுலாம் போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கோலுக்கெலாம். அப்போ வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கூப்பிட்டப்போ அங்கே வந்து பாட்டு பாடணும்னு என்னை மீறி நான் அந்த பஜனில், ஏன்னா நான் சென்னையில் அந்த மாதிரி ஒரு இடத்துல வளர்ந்ததுனால எனக்கு வந்து அங்கே நிறைய எல்லா நாளுமே கோலு. அந்த 9 நாளும் எல்லார் வீட்டுக்கும் போவோம். எங்கள் வீட்லேயும் கோலு இருக்கும், எல்லோரும் வருவாங்க. ஸோ அந்த போய் பாடி பாடி வந்து எனக்கு அந்த பழக்கத்துக்கு வந்தப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் அந்த மாதிரி இனியும் மீறி நான் வந்து அந்த பாட்டு வந்து எனக்கு அதை டச்சே இல்லை. இந்த ஸ்ருதி அதெல்லாம் வரல அந்த மாதிரி இருந்தாலும். பட் ஆனால் பக்தின்ற ஒரு இதுக்குள்ளே எனக்கு வந்து அது பாடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு அந்த கோலு பார்த்தோன்னே. அந்த மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டான்ஸுமே அப்படி தான் வந்து ஸ்கூல்லலாம் நிறையா, காலேஜும் சரி ஓரளவுக்கு சான்சஸ்லாம் இருக்கும், போவோம், கற்றுக்கிட்டோம் பரதநாட்டியம். பட் ஆனால் வந்து சட்டனில் தமிழ் பார்ட்டிஸ் ஏதாவது நடக்கும்போது கடைசியில் அதை ஃப்ளோ டான்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அந்த மெமரிஸ் ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம
வேற வேற கெட் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே போய் நம்ம பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நல்லா இருந்தது. அது மாதிரி பஜன்ஸ் பாடினது, டான்ஸ் ஆடினது அதெல்லாம். ஆஹா, எவ்வளோ லாங் கேப் இருந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் போது நம்மளையும் அறியாம நம்ம சின்ன வயசுல கத்துக்கிட்ட விஷயங்கள் வெளியே வருது. நீங்க நவராத்திரியில பாடினது அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த வருஷமும் அதை கண்டினியூ பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் மாலதி. நெக்ஸ்ட் டைம் நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பக்தியாக பாடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக பாரதி. தேங்க்யூ. அடுத்து, இந்த ஊர்ல லாங் வின்டர் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்டோர் ஸ்போர்ட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்க என்ன ரீசனுக்காக பேட்மிண்டன் சூஸ் பண்ணீங்க? அதோட வேற என்ன ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்? பேட்மிண்டன் வந்து நான் ரீசெண்டாக தான் விளையாட ஆரம்பித்தேன். நான் முன்னாடி வந்து நான் சட்டனில் இருக்கும்போது டென்னிஸ் போயிட்டுருப்பேன். சட்டன் சர்ச்சஸ் டென்னிஸ் கிளப்பில் டென்னிஸ் போயிட்டு இருந்தேன் நான். அப்போது எனக்கு வந்து டென்னிஸ் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எனக்கு ஸ்டெஃபி கிராஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அது சின்னதுலேருந்தே எனக்கு அது டென்னிஸ் விளையாடணும்னு ஆசை இருக்கும். பட் வந்து அப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் பெரிய ஸ்கூலில் விளையாடுவோம். ஸ்கூலில் வந்து அது அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஸ்கோப் இல்லை. இப்போ நம்ம பிள்ளைங்க இங்கே பண்ணுற அளவுக்கு அப்போது வந்து அது பெரிய ஒரு டோர்னமெண்ட் அந்த அளவுக்குலாம் பெரிய ஷைன் ஆக முடியல. ஆனால் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. பட் ஆனால் இங்கே வந்து நான் கொஞ்ச நாள் விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் விளையாண்டனா ஓகே, பிகினரோ கொஞ்சம் தான், ரொம்ப வந்து கற்றுக்கணும் அது அப்படின்னு. அப்புறம் வெதருக்கு பொறுத்து கால் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நான் பேட்மிண்டன் சூஸ் பண்ணேன். பேட்மிண்டன் வந்து இன்டோருங்கிறதுனால எனக்கு இந்த வெதருக்கும் சரி ஒரு ப்ரொடெக்டிவாக கொஞ்சம் செக்யூர்டாக மோர் ஃபோக்கஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு பேட்மிண்டன் சூஸ் பண்ணப்போ. அதனால அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஸோ அப்படி பேட்மிண்டன் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதர் தென் தட் நான் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் கொஞ்சம் எனக்கு அவ்வளோ விளையாண்ட ஒரு 2 நாள் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு அவ்வளோவா அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் பேட்மிண்டன் அளவுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. பேட்மிண்டன் இன்னும் நல்லா விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸ்கூலில் பார்த்தா பெரிய ஸ்போர்ட்ஸ்லலாம் பெரிய பிளேயர்லாம் கிடையாது நான். பட் ஆனால் இங்கே வந்து ஒரு ஃபிட்னஸ்க்காக அது விளையாடுறதுக்காக நான் போகிறேன், அவ்வளோதான். அது மாதிரி தான். ஆமாம், அதனால் பேட்மிண்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ விளையாடுறதுக்கு. இன்னும் மற்ற நாளையும் விளையாடுற மாதிரி ஒரு குரூப் கிடச்சா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். லைக் நம்ம சட்டன் தமிழ் லேடிஸ் குரூப்பில் கூட இன்கேஸ் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நம்ம வி வில் ஃபார்ம் அ குரூப் அண்ட் போகலாம் விளையாட. ஃபிட்னஸுக்காக உங்களுக்கு கரெக்டான ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணி விளையாடுறீங்க. நீங்க சொன்ன மாதிரி பேட்மிண்டன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இன்னும் நிறைய பேர் சேர்ந்து ஃபியூச்சர்ல நிறைய நாள் விளையாடுவோம். அடுத்து, நீங்க பர்சனல் நெசசிட்டி காரணமா யூகேல நிறைய இடங்கள்ல இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது, ஏன்னு சொல்லுங்க. ஆமாம், யூகேல பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி இத்தனை இடத்துல யாராவது இருந்திருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஏன்னா நாங்கள் 2000 ஃபஸ்ட்டு இல்ஃபர்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்ஃபர்டில் எனக்கு ஓகேவா இருந்துச்சு. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு யூகேல வந்தது. அதில் 1 இயர் தான் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி ஹான்ஸ்லோவில் இருந்தோம். ஹான்ஸ்லோவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பையன் வந்து ஸ்கூல் வந்து ஸ்லவ்வில் போகிற மாதிரி இருந்து. பட் இருந்தாலும் ஹான்ஸ்லோலேருந்து அமிச்சோம். ஸ்லவ்வில் போய் வீடு பார்த்தோம். அவ்வளோவா வந்து எங்களுக்கு அந்த ஏரியா அவ்வளோவா பிடிக்கல. சரி, அதுக்கப்புறம் நம்ம வேறு கிராம ஸ்கூலில் அது இப்போ கிடைக்கும் போது என்ன பண்ண தெரியல. பக்கத்தில் மெய்டன் ஹெட் அந்த ஏரியாவில் வீடு பார்த்தோம். சரி, அந்த ஸ்கூல் பக்கத்தில் போகலாம் அப்படின்ட்டு கிடச்சதுனால. பட் அந்த ஏரியாவிலாமும் பிடிக்கல. அப்புறம் பார்த்துட்டு சரி ஓகே, அதுக்கப்புறம் சின்ன பையனுக்கு அவன் ஓகே நாங்கள் ஹான்ஸ்லோலேருந்து அமுச்சிட்டோம். அப்புறம் பார்த்தா அவனுக்கு இவென்ச்சுவலாக சட்டன் வர மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் வந்துட்டோம் சட்டனுக்கு. அதே மாதிரி இப்போ சின்னவனுக்கு வந்து கொல்செஸ்டரில் கிடச்சிது. சரி, நாங்கள் அங்கே மூவ் பண்ணோம். எனக்கு அந்த ஏரியா போய் பார்த்தோம். ஸோ கொஞ்ச நாள் இருந்து பார்த்தோம். அந்த ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு இருந்தான். பட் ஆனால் வந்து எங்களுக்கு திருப்பி எங்களுக்கு என்னமோ அந்த ஏரியா பிடிக்கல. ஸோ திருப்பி சுற்றி நாங்கள் சட்டன் எங்களுக்கு என்னமோ மைண்ட்லேயே இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொல்செஸ்டரே எடுத்துக்கிட்டா கூட அங்கே இருக்கிற ஹை ஸ்ட்ரீட்க்கு போனீங்கன்னா அது ஒரு மாதிரி பழைய காலத்து கேசல், அந்த ஓல்டு பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லை எனக்கு. பார்த்தீங்கன்னா சட்டனில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. எங்கே போனாலும் எங்களுக்கு திருப்பி சட்டனுக்கே வந்துடணும் அப்படின்னு தான் மைண்டு வந்துச்சு. நான் எல்லா ஏரியாவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் மோஸ்ட்லி. ஸோ வந்து எனக்கு நான் கண்டிப்பாக என்னால் சொல்ல, ஈவன் ஹான்ஸ்லோவில் அவ்வளோ ஏஷியன்ஸ் இருந்தாங்க. ஈவன் தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் இருந்தாலுமே சட்டன் மாதிரி ஒரு ஏரியா வந்து இருக்கிறது வந்து நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான் நான் நினைக்கிறேன். சுற்றி எனக்கு நாங்கள் இருக்கிற எங்கள் வீடு இருந்த இடமும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் சட்டனும் பக்கமாக இருக்கும், காஷல்டன் பக்கமாக இருக்கும், வாலிங்டனும் பக்கமாக இருக்கும். ஸோ அந்த பக்கம் போனால் பேர்லி போகலாம், எல்லாமே பக்கமாக இருந்த மாதிரி ஒரு
ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்கான லைஃப்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அந்த சட்டன் வந்தவங்க சட்டனை தாண்டி வேறு வரப்போ வேணால் யோசிப்பாங்களா இருக்கும், சட்டன் இப்படி இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் வந்துட்டு அவங்க பழகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏரியாவை தாண்டி வேறு எங்கேயுமே அவங்களால இருக்க முடியாது. என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நிறைய இடத்துல இருந்தும் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, ரொம்ப யாருமே ரொம்ப ரொம்ப நல்ல மாதிரியா இருக்காங்க. என்னை சுற்றி நான் பார்த்த வரைக்குமே எவ்ரிபடி இஸ் நைஸ். அதனால சட்டன் ஒன் ஆஃப் மை பெஸ்ட்ன்னு சொல்வேன் நான். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். நல்ல கிராமர் ஸ்கூல் இங்க நிறைய இருக்கு அப்படிங்கிற ரீசனுக்காக இந்த ஏரியாவுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியா பிடிச்சி போய் கண்டினியூஸா இங்க செட்டில் ஆறாங்க. அடுத்து இப்ப வரப்போற நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். வேற இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் நீங்க எடுத்திருக்கிறது. எதனால இதை பண்ண ஆரம்பிச்சீங்க? பட் அது நீங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சா? தேங்க்ஸ் மாலதி. கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் பாட்காஸ்ட் கண்டிப்பா நினைச்ச மாதிரி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 50 லேடிஸோட பர்சனலா இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அவங்க எல்லாரையும் பத்தி வர்ற வாரங்கள்ல நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்த கட்டமா சோஷியல் டாக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம கம்யூனிட்டிக்கு யூஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல மெயினா 11+ எக்ஸாம், யூனிவர்சிட்டி அட்மிஷன், இந்த மாதிரியான டாபிக்ஸ் இருக்கும். இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோட நீங்க ஜூலை 1 எதிர்பார்க்கலாம். ஓகே, இது ஆனால் குட் இனிஷியேட்டிவ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இதே சக்ஸஸாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு நாங்களாம் வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. குட் லக் டு யூ பாரதி. மீன்ஸ் அ லாட் மாலதி. உங்க சப்போர்ட் தான் இதுல ரொம்ப முக்கியம். அதோட இன்னைக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த பாட்காஸ்ட்ல கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாரதி, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்ம பாட்காஸ்டோட நிறைவில் இருக்கோம். நம்ம அடுத்த வாரத்தோட கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா, நிறைய நான் ஃபிக்ஷன் புக்ஸ் தேடி படிக்கிறது இவங்க பேஷன். அதோட அக்கவுண்டிங்ல இவங்க எக்ஸ்பர்ட். இவங்க யாருன்னு கெஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. வர வெள்ளிக்கிழமை இவங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.